லாட்ரி ரேசிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குற முடியும் நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் நம்ம ஆளுங்கிற ஆப்ஷன் பிடிச்சி மறக்காமல் நம்ம ஃபேஸ்புக் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிங்க. ஓகேவா, ஃபேஸ்புக் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிங்க. பார்த்தீங்கன்னா நீ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 0-21 நம்ம கொடுத்த ஏ போர்டுக்கு 7 அல்லது 3ஆம் நம்பர் கொடுத்தோம். ஆனால் 3ஆம் நம்பர் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. ஆனால் பி போர்டு அல்லது சி போர்டுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 அல்லது 3ஆம் நம்பர் கொடுத்துருந்தோம். ஆனால் நமக்கு வந்து 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங்ஸ் கிடச்சிருக்கு. ஓகே, வாங்க நம்ம இன்றைக்கான கசிங்க நம்ம வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஆல் போர்டு எடுத்துக்கிறோம். பி போர்டு இன்றைக்கி ஆல் போர்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 days ரிசல்ட்டை நம்ம வந்து நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 0-44 ஓகேவா, 0-44 வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டுக்கான நம்பர் எப்படி எடுக்குதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 0-44 போட்டுக்கிறோம். இதில் வந்து டேன் ஆப்ஷனை போட்டு தான் நம்ம வந்து எடுக்கிறோம். ஓகேவா, டேன் ஆப்ஷனை போட்டு எடுக்கிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா 146. இதில் லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிடணும். இதில் கிடைச்சது நம்ம வந்து 8 அல்லது 2 தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 0-44 வச்சு எடுக்கிற 8 அல்லது 2ஆம் நம்பர் கிடைச்சிருக்கு. இதில் 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்த ரிசல்ட் 246. அதை வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 246 போட்டு எடுக்கலாம். நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 அல்லது 9 தான் நமக்கு கிடைச்சிருக்கு. 2-9 தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 246 வச்சுருக்கு. நமக்கு 2 அல்லது 9ஆம் நம்பர் கிடைச்சிருக்கு. 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 2ஆம் நம்பர் நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 932. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 932 போட்டு எடுக்கிறோம். நமக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4ஆம் நம்பர் தான் கிடைச்சிருக்கு. அப்படி இல்லைன்னா 7ஆம் நம்பர் எடுப்போம். ஓகேவா, 4 அல்லது 7 தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 932 வச்சுட்டு நமக்கு 4 அல்லது 7ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 804. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 804 டேன் ஆப்ஷன் 146 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக எடுக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1 அல்லது 5. ஓகேவா, 1 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 804 வச்சு எடுக்கலாம். நமக்கு 1 அல்லது 5ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 0-21. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 0-21 டேன் ஆப்ஷன் 146 போட்டு எடுக்கிறோம். நமக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6 அல்லது 9. ஓகே, 6-9 தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டுக்கான நம்பர். இதில் இருந்து ஒரு நம்பர்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 0-21 வச்சு எடுக்கலாம். நமக்கு 6 அல்லது 9ஆம் நம்பர் வந்து கிடைச்சிருக்கு. ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா 6-9. 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நாளைக்கு கேமோட வர மாதிரி தான் இருக்குது. வந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, ஓகே, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பி போர்டு அல்லது ஏ போர்டுக்கு வரதுக்கான நம்பர்ஸ் தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஓகேவா, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த 0-44 வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஏ போர்டு அல்லது பி போர்டு, ஆனால் மெயினாக பி போர்டு தான் நமக்கு வந்து வருது. ஓகேவா, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தா தான் புரியும். அதையும் நம்ம வந்து 0-44 போட்டுக்கிறோம். இதில் டேன் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 124. இதில் லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் நோட் பண்ணிடுவோம். இதில் கிடைச்சது 7 அல்லது 2. ஓகேவா, 7-2 தான் நமக்கு கிடைச்ச பி போர்டுக்கு அல்லது ஏ போர்டுக்கு வரக்கூடிய நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 0-42 வச்சுருக்கு. நமக்கு 7-2 கிடச்சிருக்கு. இதில் 2ஆம் நம்பர் நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 246. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 246 போட்டு எடுக்கிறோம். நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 1 அல்லது 3 தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஏ போர்டு அல்லது பி போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 246 வச்சுருக்கு. 1 3ன்னு கிடச்சிருக்கு. இதில் 3ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 932. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஏ போர்டு அல்லது பி போர்டுக்கான நம்பர் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 932 போட்டு எடுக்கிறோம். நமக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் நமக்கு வந்து 30 தான் கிடச்சிருக்கு. 30 தான் நமக்கு ஏ போர்டு அல்லது பி போர்டுக்கான வரத்துக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம 932 வச்சுருக்கு. நமக்கு 3 அல்லது 0 வந்து கிடச்சிருக்கு. இது 0 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் நமக்கு 804. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 804 டேன் ஆப்ஷன் 124 போட்டு எடுக்கிறோம். நமக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 6-2 தான் நமக்கு கிடச்சிருக்கு. 6-2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான பி போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 804 வச்சுருக்கு. நமக்கு 6-2 கிடச்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 0-21. அதை வச்சு நம்ம ஏ போர்டு அல்லது பி போர்டுக்கான நம்பர் என்னதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம
021 டேன் ஆப்ஷன் 124 போட்டுட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆகக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 7 அல்லது 5 7 நம்ம கிடச்சா அடுத்த ஏ போர்டு பி போர்டுக்கு வரணும். மெயினாக பி போர்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, வந்தால் பி போர்டில் 5ஆம் நம்பர் வரதுக்கு எனக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா 021 வச்சுருக்கா நமக்கு 7 அல்லது 5ஆம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நமக்கு எதுவும் பி போர்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 040 வச்சுருக்கா நமக்கு 2ஆம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 3ஆம் நம்பர் பி போர்டு ஓகேவா. நாளைக்கும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 3 நாளாக பி போர்டு பாஸ் ஆகிருக்கு. நாளைக்கும் பி போர்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, 7 5 பி போர்டுக்கு வரலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 9 அல்லது 6 நம்பர் எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பி போர்டுக்கு 7 5 எடுத்துக்கலாம். அப்படி ஏ போர்டுக்கு தான் உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஏ போர்டுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கணக்கில் பி போர்டுக்கு அதிகமாக வரனால நான் வந்து பி போர்டுக்கு கணக்கு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஎஸ்சி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம். இதில் 97 79 95 59 67 76 65 56ன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். இதில் இம்பார்ட்டான நம்பர்ஸ் வந்து 59 இந்த நம்பர்ஸில் கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக இருக்குது. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா, ஓகே மக்கள், மீண்டும் நாளைக்கான கஷ்டங்களை பார்க்கலாம்.